நல்லவைகளை எடுத்து காட்டவில்லை என்றால், கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் போதிக்கவில்லை என்றால், அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு என்று அவர்கள் போதிக்கவில்லை என்றால், அவருடைய இருதயத்திற்கு இயேசு கொடுத்துக்கிற பெயர் என்ன? இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷம். நீங்க யாருடைய செய்தியை கேட்கிறீர்களோ அவருடைய இருதயமாகிய பொக்கிஷத்துல துர்ச்செய்தி இருக்குதா, நற்செய்தி இருக்குதான்னு நீங்க கவனிச்சு உன் துக்கத்தெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சுட்டு, அவர் மேல இருந்த ஜாய், அவர் மேல இருந்த மகிழ்ச்சியை எனக்கு தந்துட்டாருப்பா, ஆகினால நான் சந்தோஷமாயிருக்கேன். நீங்கள் சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ளுகிறதுனாலே, ரைட்? நான் திரும்ப சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸோ அவரை பற்றி அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறதுனால 2 காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டீர்கள். எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள துவங்கிட்டீங்க? ஐ am fully qualified in my spirit man. இரண்டாவது, I am fully empowered to perform miracles like Jesus. இந்த 2ஐயும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர் செய்த கிரியைகளையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து என்ன செய்வீங்க? இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 239வது அவருடைய அனந்த ஞானம், நல்ல மற்றும் பொல்லாத பொக்கிஷம். மிக முக்கியமான சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஓகே, இயேசு கிறிஸ்து தான் இதை விளக்குறாருங்க. 2 விதமான பொக்கிஷங்களை குறித்து இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். நல்லவைகளை, ஆசீர்வாதங்களை, விசுவாசத்தை பேசுகிறவர்களின் இருதயத்தை இயேசு நல்ல பொக்கிஷம் என்று பேசுகிறார். ரைட்? இன்னொரு பொக்கிஷம் இருக்கு. அவர்கள் வனாந்தரத்தில் இருந்த அந்த 10 வேவுகாரர்களோடு சேர்ந்தவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே துர்ச்செய்தியைத்தான் பேசுவார்கள். அவருடைய இருதயத்திற்கு இயேசு கொடுத்திருக்கிற பெயர் என்ன? பொல்லாத பொக்கிஷம். ரைட்? அவருடைய வார்த்தையை முதலாவது வாசிக்கட்டுமா? The book of Matthew chapter 12 verse 35. மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனத்திலே, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். மிக முக்கியமான ட்ரூத். ரைட்? திரும்ப நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம், அதுல இருந்து என்ன வரும்? நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். உங்க பாஸ்டரோ நீங்க கேட்கிற செய்தியோ நல்லவைகளை எடுத்து காட்டவில்லை என்றால், கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் போதிக்கவில்லை என்றால், அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு என்று அவர்கள் போதிக்கவில்லை என்றால், அவருடைய இருதயத்திற்கு இயேசு கொடுத்துக்கிற பெயர் என்ன? இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷம். ரைட்? கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, ஆவியானவர் தாமே உங்களுக்கு ஒரு தைரியத்தை தந்தருள்வார். ஆமென். துர்ச்செய்தியை பரப்பின அந்த 10 வேவுகாரர்களோடு தான் பெருங்கூட்டம் போச்சு. ஆமா, ரைட் ஆர் நாட்? 99.99% எக்ஸப்ட் கேலேப் அண்ட் ஜாஷுவா. காலேப் யோசுவாவை தவிர 19,99,998 பேரு துர்ச்செய்தியை பின்பற்றி போனது போலதான் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அந்த மந்தையா போய் என்ன செய்யறாங்க? இவர்களுடைய இருதயத்தையும் பொல்லாத பொக்கிஷத்தினால் நிரப்புகிறாங்க. விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவ்வளவு ஈஸியாலாம் என்ன ஆசீர்வதிக்க முடியாது. நான் நிறைய காரியங்கள்ல மாறணும், அப்பதான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற தவறான சிந்தையினாலே உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நீங்களே நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அநேக ஊழியர்கள், கர்த்தர் மோசமான கர்த்தருங்க, கோபக்கார கடவுள், எரிச்சல் உள்ள தேவன், இதையே போதிப்பார்கள்.
உங்கள் இருதயம் என்ன ஆயிற்று? விஷம் ஆயிற்று. அந்த விஷத்தினுடைய அவுட்கம் என்ன? யூ ஆர் நாட் ஏபிள் டு பிலீவ் த குட்னஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை உங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் சதா உங்களையே யோசிக்கிறீங்க. நான் எப்படியாவது என்னை மாற்றி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ட்ராக்கில் ஏற்றி விட்டாங்க. நீங்களும் 10 வருஷம் ஓடி பார்க்குறீங்க, 20 வருஷம் ஓடி பார்க்குறீங்க. 10 வருஷத்தில் 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, 20வது வருஷத்தில் கோடி ரூபா கடன் ஆயிடுது. என்கிட்ட ஒருத்தர் அழைக்கிறார், மயிலாடுதுறை. பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு பிரதர். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அரசாங்க உத்தியோகத்தில் வேற இருக்கிறேன், பெந்தேகோஸ்தே சபைக்கு 30 வருஷமாக போயிட்டுருக்கேன். என் விசுவாசமாகிய கப்பல் மூழ்கிற்று. என் மனைவியை இழந்தேன், இளம் மனைவியை இழந்தேன். இன்னைக்கு 40 லட்ச ரூபா கடன் இருக்கு. தேங்க் காட் ஃபார் ஜஸ்ட் மினிஸ்ட்ரிஸ். என் கண்ணை திறந்துறீங்க. நான் நிச்சயமாகவே இழந்த எல்லாவற்றையும் 1000 மடங்கு பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற விசுவாசம் வந்துட்டு. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். திரும்பவும் அந்த வசனத்தில் அவங்க பாருங்க, நல்ல மனுஷன். காலேபு யோசுவாவை தவிர மற்ற யாருமே நல்ல மனுஷன் இல்லைங்க. அவர்களுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டினார்களா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? டேய், நாம் அவர்களுக்கு இரையாக மாட்டோம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. அது எளிதுடா. கானானை சுதந்தரிப்பது எளிது என்று முழங்கினார்களே, ரைட்? அதே சிச்சுவேஷன் தானங்க, அதே ராட்சதர்கள் தானே, அதே வனாந்தரம் தானே. தைரியமாக நீங்கள் என்னோடு எழுந்து நில்லுங்கள். தேவனுடைய சத்தியத்தை நான் சரியாக பேசுகிறதுனால அரைகுறையான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைக்கவில்லை. நம்முடைய செய்தியை கேளு. 100 செய்தியை கேட்டால் நீ சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவா. வேறு செய்தியை கேட்கக்கூடாது. 3 மாதங்களிலே என்னுடைய செய்தி இல்லை, 30 நாளில் என் செய்தியை 100 செய்தி கேட்டிருக்கேங்க. வேறு செய்தியை கேட்காதீங்க, மிராக்கிள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என் செய்தி 200 செய்தியை கேட்குங்க. என்ன நடக்கும்? நீங்கள் டெட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 300 செய்தியை கேளுங்க, நீங்கள் சொந்த ஊழியத்தை ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென். இயேசு செய்த கிரியைகளை செய்ய முடியும், அதைவிட பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்கிற விசுவாசம் வந்துடும். ஏன்? என்னுடைய பொக்கிஷமாகிய இருதயத்தை நல்ல வசனங்களினால் தேவனுடைய ஆவியானவர் நிரப்பி வச்சுட்டார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நல்ல வசனம்? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எந்த பாஸ்டரு, எந்த ஊழியருங்க அதை சொல்லி தராங்க? யார் இதை ஏற்றுக்கொள்றான்? ரோமர் 5:1 ஏற்றுக்கொள்றதில்லை, ரோமர் 8:30 ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, எபிரேயர் 10:10 எந்த போதகரும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, ரோமர் 10:14 எந்த பாஸ்டரையும் ஏற்றுக்கொள்றதில்லை, கொலோசையர் 2 இதெல்லாம் என்ன சொல்றது? நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிபூர்ண இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். உன்னுடைய ஆவி மனுஷன் இல்லை, அவர்களுக்கு கண்கள் இருளடைந்து இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றதே இல்லை. அவர்களுடைய இருதயத்தில் விஷத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. அவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறது இல்லை. அவருடைய பிரசங்கத்தை நான் அப்படித்தான் இருந்தேங்க. ரட்சிக்கப்பட்ட முதல் 25 ஆண்டுகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. வியாதி, விக்கினம், விபத்து, கோடிக்கணக்கான ரூபாய் கடனுங்க. அப்பனால தான் நான் உங்களை ஆதங்கத்தோடு பேசுகிறேன். எப்படி வாழ வேண்டிய நீங்கள் நடுத்தருவில் நிற்கிறீர்களே, இதனாலே உங்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா இல்லையா? அந்த மயிலாடுதுறை சகோதரர் அதான் சொல்கிறார், பிரதர் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட பிரதர், எல்லாருமே மற்ற மதத்தினர் அவர்கள்லாம் நல்லா இருக்காங்க, நான் தான் நாசமாக போயிட்டேங்கிறேன். நீங்கள் எந்த யாருடைய செய்தியை கேட்கிறீர்களோ அவருடைய இருதயமாகிய பொக்கிஷத்தில் துர்ச்செய்தி இருக்குதா நற்செய்தி இருக்குதான்னு நீங்கள் கவனிச்சிருங்க. ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், துரோகிகள், பாவிகள், சத்துருக்களுக்கு அநேக சேதங்களை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் இல்லையா? விசுவாசிக்காதவர்களுக்கும் அநேக அழிவை கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசி தானே, உனக்கு அவர் வியாதியை தருவாரு? ஹல்லேலூயா. ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நான் 5ஆம் கிளாஸ் ஃபெயிலுங்க, 2 நேரம். ஒரு நேரம் 6ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 7ஆம் கிளாஸ் ஃபெயில். எங்கள் வீட்டில் 8 பேர். எங்கள் அப்பாவுடைய அன்பு மாறவே இல்லைங்க, மாறவே இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
நீங்களாம் யாருங்க? சொக்க தங்கம். சொக்க தங்கமா எனக்கு தெரியல. எத்தனை கேரட்டு? பெஸ்ட்டு கேரட்டு தங்கம். நீங்கள் தொலைஞ்சு போயிடுறீங்க, சாக்கடைக்குள்ள விழுந்துடுறீங்க. சாக்கடை உங்களை தொடுமா? உங்கள் வேல்யூவை குறைக்குமா? 5 வருஷம் கழித்து அந்த ரிங்கை எடுத்து பார்த்தா அதே கோல்டு. ஐயோ, நீங்கள்லாம் சொக்க தங்கப்பா. ஏன்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆனது உண்மை என்றால் வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனையும் உனக்கு சொந்தம். ஏன் உன்னால அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? உன்னால விசுவாசிக்க முடியல. ஏன்? பொல்லாத பொக்கிஷ சாலையிலிருந்து வருகிற துர்ச்செய்தியை ஏராளமா கேட்டுட்டோம். எது துர்ச்செய்தின்னு சொல்லட்டுமா? எது துர்ச்செய்தி, எது நற்செய்தி? நீங்கள் என்னுடைய செய்தி ஒரு 20 செய்தி கேட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்பிரிட்டை புரிஞ்சுக்கிடுவீங்க. என்ன ஸ்பிரிட்? ஆண்டவர் நல்லவர்னு இவர் புரிஞ்சிருக்காரு. ரைட்? ஆகையினால்தான் விசுவாசமாக பேசுகிறாரு. ஆகையினால்தான் இந்த கேமராவில் பவரை ரிலீஸ் பண்ணி நான் இந்த சுகத்தை பெறுகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிருவீங்க. ஒரு 10-20 செய்தி கேட்டால் போதும். அப்போது மற்றவர்கள் என்ன ஸ்பிரிட்டில் பேசுவாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன ஸ்பிரிட்டில் இருக்காங்க தெரியுமா? அவ்வளோ ஈஸியாலாம் ஆண்டவர் ஒருத்தரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன்? இவர்களுடைய ஜெபம் போதாது, இவர்களுடைய பரிசுத்தம் போதாது, இவர்கள் பைபிளை தியானிச்சது போதாது, போதாது போதாது போதாது. இல்லை இல்லை இல்லை, நீ பாவியா இருக்கிறாய், நீ அநீதிமானா இருக்கிறா, நீ உருப்படாமல் இருக்கிறானே, இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களும் உள்ள வாங்கிட்டே இருக்கீங்க. களை முளைச்சி நல்வார்த்தைகள் எல்லாம் நெருக்கி போட்டு, அதுக்கு மேல நான் தூஷண வார்த்தையை சொல்ல விரும்பல. ரைட்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், இப்போ ஏப்பா நீ இப்படி பரதேசியா? அவனும் மார்வாடி வீட்டுக்கு போகிறான், நீரும் மார்வாடி வீட்டுக்கு போகிறான். அவனும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்கிறான், நீனும் ஆஸ்பத்திரியும். அப்போ என் நாம நித்தமும் இடைவிடாமல் தூஷிக்கப்படுத. இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க போகிறீங்களா? இன்னும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டேடி. பாருங்க, அவர்கள்லாம் எதை போதிப்பாங்க தெரியுமா? தேவன் வியாதியை கொடுத்து சோதிப்பார். ஏனென்றால் ஆபிரகாமை சோதித்தார், ஏனென்றால் யோபை சோதித்தார். முடிஞ்சு போச்சு. விஷத்தை நீங்க உள்ள வாங்கிட்டீங்க. விஷமாகிய விதை உள்ளே விழுந்துட்டு. கர்த்தர் நல்லவர் என்று உங்களால் ருசி பார்க்க முடியாது. நல்ல செய்தி இருக்கு, துர்ச்செய்தி இருக்கு. துர்ச்செய்தி தான் வேகமா பரவுது. கர்த்தர் நல்லவர் என்று பிரசங்கம் பண்ண ஆள் இல்லைங்க. ஆமே. எதற்காகயா அந்த இளைய குமாரன் அல்லது நல்ல தகப்பன் கதையை சொன்னாரு? எப்பா, நீ எனக்கு எவ்வளோ விரோதமா எவ்வளவுதான் கீழ்ப்படியாம போனாலும் என் அன்பு மாறாது. பார்த்துட்டே இருந்தாரு அந்த தகப்பன். என்ன பார்த்துட்டா? தூரத்திலே கண்டுட்டாராம். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செஞ்சாரு? ஓடுனாராம். அப்புறம் என்ன சொன்னாரு? கட்டி பிடிச்சாராம், முத்தம் கொடுத்தாராம், பண்டி நாத்தத்தோடு. எதுக்குயா அந்த கதையை ஆண்டவர் சொல்லணும்? உங்க போதகர் பயப்படுகிறார். இதை கேட்கிற சில விசுவாசிகள் கூட பயப்படுறீங்க. இந்த அண்ணன் பிரசங்கத்தை கேட்டால் என் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்துருவாங்களே. இப்போ ரொம்ப பரிசுத்தவனா இருக்கிறேன்னு நீ நினைக்கிற. அது ஒரு சைடு. இயேசு கிறிஸ்துவே அந்த கதையை சொல்ல பயப்படல. நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த கதையை உண்மையை சொல்லிட்டா என் பிள்ளை கெட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஆண்டோடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அந்த அவங்களுக்குள்ள அந்த பப்ளிங் ஜாய் இருக்கு பாருங்க, ஆண்டோடைய லவ்ல. அது என்ன செய்யுது? ஒரு பவரை ஜெனரேட் பண்ணி அநேக பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். அதனால்தான் என்ன சொன்னா பவுல் தைரியமா அடிச்சா, இயேசுவை போல பாவிகளிலே பிரதான பாவி நான். இன்னும் என்ன சொன்னா, நான் விரும்புகிறத செய்யலப்பா, வெறுக்கிறத மாத்துறத. இவர்கள் எல்லாம் புத்தி இல்லாதவங்களா? ஐயா, ஆண்டோடைய அன்பை சொல்லி கொடுக்கிற பிரசங்கத்தை பண்ணுங்கப்பா. அவருடைய அன்கண்டிஷனல் லவ்வை சொல்லுங்க. அவருடைய கோபாக்கினையை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்கள் பொக்கிஷ சாலை பொல்லாத பொக்கிஷ சாலை என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாம் யோபை போல சோதிப்பாரு. அவர் எரிச்சல் உள்ள தேவன். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரு. இதையே பேசி 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 உங்க உள்ளத்துக்குள்ளேயும் விஷத்தை வச்சுட்டாங்க. அவிசுவாசமாய அந்த விசுவாசமாய கப்பல் என்னாச்சு? தண்ணீர்ல மூழ்கி போயிட்டு. உங்களுக்கும் விசுவாசத்துக்கு சம்பந்தமே இல்லை. நான் அநேக கூட்டங்களில் பார்க்குறேங்க. சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஒரு சின்ன கூட்டத்தில் பேசுகிறேன். ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க.
வியாதியஸ்தர்கள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னா ஒருத்தரும் கை வைத்தன. அங்கே ஒரு அம்மா பொட்டு வச்சுட்டு இருந்தது. கடைசி அவ தான் எழும்புறான். ஐயா எனக்கு முதுகில் வலி, வாமா. இயேசுவின் நாமத்தில் முதுகு வலி போனோடனே போயிட்டு குனிஞ்சு பார்க்கா, நிமிந்து பார்க்கா, ட்விஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதுக்கு பிறகு ஒரு 10 பேர் எழும்புறாங்க. ஐயா எனக்கு அங்கே வலி, இங்கே வலி, இங்கே கட்டி. ஒருத்தருக்கு இங்கே கட்டி, தடவி பார்த்தா பெருசாக தெரியுது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கையை வச்சுட்டேன். இந்த வசனத்தையும் சொன்னேன் பாருங்க, எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் எப்படி சுகமாக்குறார் என்று. வியாதியஸ்தர் மேல் கை வச்சாலே சுகமாயிருது. கையை எடுத்தேன். தம்பி இப்போ பாரு, அந்த கட்டி அங்கே இருக்க. ஐயா கட்டிய காணும் ஐயா. வசனம், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தாலே சுகமாகுவீர்கள். நான் எனக்குள்ள எந்த கேள்வி இல்லை. நான் இன்னைக்கு காலையிலே டிராவல் தானே பண்ணேன், காலையில ஜெபம் பண்ணலையா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார் என்கிற முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் என் மனசுல ஓடவே இல்லை. ஜெபம் போதாது, பரிசுத்தம் போதாது, பக்தி போதாது. எப்ப எவ்வளவுதான்ப்பா போதாது? ஹல்லேலூயா. ஐயா உங்கள் இருதயத்தை செக் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, துர்ச்செய்தியெல்லாம் சொன்னேன். ஆபிரகாமை சோதித்தாரு, யோபை சோதித்தாரு. எரிச்சல் உள்ள தேவன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இதற்கு மாறாக சில வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அருமையானவர்களே, யாக்கோபு 1:13. The book of James chapter 1 verse 13 I shall read. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. முட்டாள்தனமாக இதை சொல்லாதீங்க. தேவன் என்ன சோதிக்கிறார்? இன்னும் நான் அதை வாசிக்கிறேன். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. இன்புள்ளதான் முக்கியம். ஒருவனையும் ஒருத்தியையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. எவ்வளவு பஞ்சு பண்றாரு பாருங்க யாக்கோபு. எப்பா எவனாயிருந்தாலும் சரி, வேசியாகிய அந்த ஸ்திரீ கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள். அவர் அவளை சோதனைக்கு உட்படுத்தலைங்க, கல்லறிய ஒப்பு கொடுக்கல. அப்போ நியாயப்பிரமாண லைவ்ல இருக்கு, சிலுவைக்கு போகல. அதுக்கு முன்னாலேயே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து எழும்பலங்க. நீ நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இல்ல, கிருபையின் காலத்துல இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவாரா? ஹல்லேலூயா. ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒருவனையும் என்பது. ஒருவனையும் கொலை செய்த தாவீது, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அண்டர் லா. அவன் லா டைம்ல தான் இருக்கான், நியாயப்பிரமாணம் இருக்கும்போதான் இருக்கிறான். உடனே அவனை என்ன செய்யணும்? கல்லறிஞ்சு கொண்டிருக்கணும். விபச்சாரம் செய்தா கல்லறிந்து கொள்ளணும். இந்த 2 பாவத்தை செய்தான். ரைட்? அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்லங்க. ஒருவரையும், வேசியானாலும் சரி, கொலைகாரனாக இருந்தாலும் சரி, யாருக்கும் தண்டனை கொடுக்கிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். நீ நீதிமானா இருக்கிறா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறா, உனக்கு தீங்கு செய்வாரா? ஹல்லேலூயா. ஏமாந்தது போதுங்க, ஏமாந்தது போதும். உங்கள் இருதயமாகிய அந்த பொக்கிஷ சாலையை நல்ல வசனத்தினால் நிரப்புவதற்கு எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர், அதாவது தண்டிக்கிறவர். அப்புறம் என்ன சொல்றாங்க? அவர் எரிச்சல் உள்ளது. வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு வாசிக்கட்டுமா? எக்ஸோடஸ் 34:7. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். எப்ப 3ஆம் 4ஆம் தலைமுறை தான் சொன்னாருப்பா. அதே பைபிள்ல அதே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். எனவே என்னுடைய முற்பிதாக்களுடைய சாபம் என்ன தொடராது. சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் ஏனையா சிலுவையிலே சாபமானார்? நீ எந்த சாபத்திற்குள்ளும் போகக்கூடாது என்பதற்கு தானே இப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை எடுத்து மனசை நிரப்புங்க. ஐயா ஊழியர்களே, உங்களுக்கு பேசுகிறேன். சாபத்தையும் தீமையையும் பேசி தேவ ஜனங்களை நடுத்தருவில் நிறுத்தி விட்டீர்களப்பா. கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் ருசி பார்க்கவில்லையே. யோசுவாவும் சொல்றான், சாலமோனும் சொல்றான். என்ன சொல்றா? அவர் சொல்ற நல்வார்த்தையில ஒரு வார்த்தையை தவறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் உன்னை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார். இதில் எழுதி தந்திருக்கிற எல்லா நல்வார்த்தைகளையும் உன்னை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார். ரைட்? தீமையான வார்த்தை இருக்கா? ஆமா, அது யாரு கொடுத்தா? அவர் தான் கொடுத்தார். யாருக்கு? தேவனை அறியாதவர்களுக்கு, சத்துருக்களுக்கு, பாவிகளுக்கு. எப்ப பாவிகளுக்கே மழையை நான் தான் பெய்ய பண்ணுறேங்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறாயே, நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவரே உன்னை தெரிந்தெடுத்து, அவரே தன்னுடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி, அவருடைய ஆவியினாலே உன்னை நிரப்பி முழுவதுமாக தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாயே, அவர் உன்னை நடுத்தருல விட்டுருவாரா? ஏன் நீ நடுத்தருல நிற்கிறா? பொல்லாத வசனங்களினால், பொல்லாத சிந்தையினால் தங்களுடைய இருதயங்களை நிரப்பி வைத்திருக்கிற போதருடைய பிரசங்கத்தை கேட்கிறா. இதுக்கு மேல நீயே முடிவு பண்ணிக்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பைபிள்ல சில உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது இன்னும் அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரே சூழ்நிலை, ஒரே வனாந்தரம், எல்லாரும் 10 பேர் சொன்ன 10 பேருடைய இருதயத்தில் என்ன இருந்தது? துர்ச்செய்தி இருந்தது. அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள், நாம் அவர்களுக்கு இரையாவோம். அவருடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷ சாலையிலிருந்து பொல்லாத அவிசுவாசம் நிறைந்த அழிவை கொடுக்கக்கூடிய வார்த்தையை பேசுறாங்க. அதே இடத்துல 2 பேர் இருக்கிறான். டேய், அவர்கள் தான் நமக்கு இரையாவார்கள்டா. இது ரொம்ப சிம்பிள் மேட்ரு. வாங்க இப்பொழுதே போய் சுதந்திரிச்சிடலாங்கிறாங்க. கூட்டெல்லாம் எங்க சேர்ந்தது? எங்க சேர்ந்தாங்க? துர்ச்செய்தியை பரப்புறது தான் கூட்டம் சேர்ந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் சிந்திக்கும்படியாக ஆவியானவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். துர்ச்செய்தியை பிரசங்கிக்கிறவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. தீமோத்திட்டே அப்படிதான் சொல்ற, எப்பா உன் விசுவாசமாகிய கப்பலை நீ சேதப்படுத்துறாத. அப்போ உங்களுடைய பொறுப்பு அருமையானவர்களே, உதறிட்டு எழும்புங்க. கஷ்டப்பட்டது போதுங்க. நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா கஷ்டத்தையும் நம்முடைய மூத்த சகோதரன் சிலுவையில அவர் என்ன செஞ்சாரு? அனுபவித்தார். ஏன்? நீ துக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் துக்கம் நிறைந்தவரான. உன் துக்கத்தெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சுட்டு அவர் மேல இருந்த ஜாய், அவர் மேல இருந்த மகிழ்ச்சியை எனக்கு தந்துட்டாருப்பா. ஆகினால நான் சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதே சூழ்நிலைப்பா பாராக்கு தெபராள். பொம்பளை லேடி ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு வேணும்ல? பாராக்கு என்ன சொல்றான்? அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது, நீ வா அப்படிங்கிற. தெபராள் இருதய நல்ல பொக்கிஷசாலையால் இருந்தது. அவன் சொல்றான், பாராக் நீ போனாலும் வெற்றி நம்முடையதான். ஏன்னா வெற்றியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. மேட்ச் இஸ் ஃபிக்ஸ்டு. நான் வந்தாலும் என்னதுதான்? வெற்றி நிச்சயம். ஆனா நீ போனா ஆம்பளைக்கு பேரு, நான் வந்துட்டேன்னா பொம்பளைக்கு பேரும். போனா ஜெயித்தாளா இல்லையாங்க? எத்தனை பேர் கவனி. சரி, அவன் இருதயத்துல என்ன இருக்கு? நல்ல பொக்கிஷசாலையா இருக்கு. ரைட்? தேவன் மேல அவ்வளவு விசுவாசம் அவளுக்கு இருக்கு. வெற்றியை முன்னாலே பார்க்கக்கூடிய நல்ல இருதயம் அவளுக்கு இருக்கு. ஆமென். உங்களுக்கு சேர்த்து சொல்லட்டுமா? இதுல எழுதி தந்திருக்கிற எல்லாமே ஆவி மண்டலத்திலே உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு. இதுல என்ன எழுதி தந்திருக்கு? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Hallelujah. You were healed. You are not going to be healed. You were already, you have been healed. எங்க இருக்கு? ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருக்கு. எவ்வாறுக்கு இது சாத்தியமாகிறது? இந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும். பேப்பர்ல இருந்து பிரயோஜனம் இல்லை. 1 பேதுரு 2:24 இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தை உங்க மனசுல அது என்ன செய்யணும்? மாம்சமாக மாறும் பொழுது, அதாவது இது ஒரு வெளிப்பாடாக வரும் பொழுது நீங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள். அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கையை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்து, அவ்வளவு வேதனை, அகனி, சதை கிழிக்கப்படுகிற எதுக்கு? தழும்புகள் பெற வேண்டும். ஏன்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும். உங்கள் இருதயத்தை நான் நிரப்பட்டுமா?
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரைட்? அவர் மேல இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி உன் மேல வச்சுட்டாரு. 2 கொரிந்தியர் 8:9. அவர் துக்கம் நிறைந்தவரானார், இனி உனக்கு துக்கம் கிடையாது. ரைட்? ஐயா, இதுதாயா தாவீது அறிஞ்சிருந்தான். சவுலுக்கும் அவருடைய சேனைக்கும் புரியவில்லை. ஆமென். அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? சவுளுடைய இருதயம், இவன் பெரிய ராட்சதன்பா, நம்ம தேவனாலே கூட இவனை ஜெயிக்க முடியாது. ஆட்டு இடையனுக்கு அவன் இருதயம் எப்படி இருந்தது? கல்லை தூக்கி போட்டா போதும். ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைங்க நீங்க பாக்குறீங்க. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருடைய இருதயமும் நல்வார்த்தையினால் நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ எழுதி தந்திருக்கிறாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் சோதிக்கிறவனே சில வசனம் இருக்கு, அதை தேடி போறீங்களே. அவர் தானே உபாகமம் 30:19 சொன்னார், எப்ப நல்ல வசனத்தையும் நான் தான் வச்சேன், தீய வசனத்தையும் நான் தான் வச்சேன், நல்ல வசனத்தை பிடிச்சிக்கன்னு சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. சாதாரண வாழ்க்கைக்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை அருமையானவர்களே. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த 3.5 ஆண்டுகளும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவில்லை, ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்தது போல அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வாழும்படியாக நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்க இருதயத்தை நல்ல வசனங்களினால் நிரப்புங்கள். அது எப்படி சாத்தியம் என்றால், நான் வச்சிருக்கேன் பாருங்க, ஏராளமான புஸ்தகங்களை வச்சிருக்கிறேன். உங்கள் இருதயத்தை நல்ல பொக்கிஷமாக மாற்றுறது எளிதுங்க. லகுவான மாற்றம். நல்ல பொக்கிஷ சாலையாக மாற்றிக்கொள்ள வேண்டியதுக்கு நீங்க இந்த புக்கை வாசிங்க. அப்புறம் பாருங்க, ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து இன்றைய மதத்திற்கு அறிவு இல்லை. நம்முடைய ஆவி மனுஷன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அதிலே நடந்துள்ள அபரிவிதமான மாற்றங்களை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்னது? ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ நல்லா ஜெபிக்க விரும்புற இல்லையா? ஜெபம் எளிதாக கேட்கப்பட இந்த புஸ்தகத்தை வாசிங்க. உங்கள் மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு, மனசாட்சி. ரைட்? அடுத்தது என்னது? விசுவாசியின் அதிகாரம். How much you have been empowered to perform miracles more than Jesus Christ. இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நீ அறிந்து கொள்ள இந்த புக்கை வாசி. நாவு வெரி நைஸ் புக், வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு 1000 பேர் கொடுத்துருக்கேங்க. அது எல்லாரும் வாசிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஒரு 200 பேர் வாசித்து நல்லாயிட்டாங்க. ஒரு 100 பேர் 10 நேரம் வாசித்தாங்க. ஒரு 10 பேர் 20 நேரம் வாசித்து கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. The tongue has supernatural power. அப்போ இவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து உங்கள் இருதயத்தை இந்த நல்வார்த்தைகளினால் நிரப்பும் பொழுது என்ன நடக்கும்? அது ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக மாறி உங்களையும் வாழ வைக்கும், உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களையும் வாழ வைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.